எஸ் சார். இன்னைக்கு எப்படி சார் ஷோ போச்சு பாத்தீங்களா? பார்த்தேன். ஆதிரியின் வரவில் நித்திரை கொண்ட பிக் பாஸ் அணி இன்று முதல் நாளான நாளை துவங்கியது. ஆமா. மிக சிறப்பான நாள், மிக முக்கியமான நாள். ஏனென்றால் இந்த நாளை கல்வெட்டில் பொறிக்க வேண்டும். ஏனெனில் பிக் பாஸ் வரலாற்றில் ரம்யா ஜோ தலை என கூப்பிட போகும் ஓர் அற்புத நாள் வந்துருச்சு. அசிங்கமா யார கேட்கறதுன்னு தெரியாமல் ஆக்ரோஷமாக கொந்தளித்துக் கொண்டிருக்கும் எனக்கு ரம்யா ஜோவை அனுப்புவதற்கு அணு அளவும் வாய்ப்பில்லை என்று ஆணித்தனமாக கூறிவிட்டார்கள். என்ன மாதிரியான ஃபார்மேட்ல கேப்டனை சூஸ் பண்ணாங்க பாத்தியா? ஐயோ, அதாவது இதெல்லாம் இந்த மாதிரியான டஃபஸ்ட் கேம்ல ஒரு டீம் ஒரு கேம் லீடர் ஜோ. இதுல வேற நேத்து கட்ல சாண்ட்ரா பாரு இவங்களாம் பிரஜின் எப்படியாவது ஜெயிச்சிருங்க, ரம்யா தலை ஆனா அப்படின்ற ஒரு கட்டு வேற. அதுக்கேத்த மாதிரி டப்புன்னு தலை ஆயிட்டாப்ல. அந்த மாதிரி இன்னைக்கு பயங்கரமா போயிடுச்சு சார். ஸ்டார்டிங்ல இருந்தே நம்ம வந்தோம்னா ரம்யா ஏன் சார் அழுதாங்க? எடுத்த உடனே ஒரே அழுகிற ஒரு காட்சியை போட்டாங்க. எதனால அது நேத்தோட க்ளோஷர்மா. அதாவது நேத்தோட க்ளோஷர் படி நீட்டிப்பு துண்டிப்பு இருக்குல்ல, அது துண்டிப்பு எல்லாம் நேத்து படக் படக்குன்னு சபரியும் கனியும் கொடுத்தது. அதனால விக்ரம ஹக் பண்ணி விக்ரம் அவங்கள சொலாஸ் கொடுக்கிறார். அதாவது எதுக்கும் கவலைப்படாதீங்க, ஒண்ணுமே கிடையாது, நீங்க என்ன பண்ணீங்க, இந்த வீட்டுல சும்மா இருக்கீங்கன்னு மக்கள் மறந்த அத்தனை பாயிண்டையும் விக்ரம் தான் எடுத்து வச்சார். அது அத்தனையும் அததான் விக்ரம் இன்னைக்கு பண்ணிட்டு இருந்தாரு. மன ஆறுதலா அத தலையா மாத்தி ஜெயிச்சு ஒரு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வேற மாதிரி மாத்திக்கோ அப்படின்னு சொல்லி ஓகே வாய்ப்போடைய வேல்யூவை கொஞ்சம் புரிய வைக்கிற அளவுக்கு முயற்சி பண்ணார். அதனால் எமோஷனலா அவங்க ஒரு ட்ரெயின் ஆனது. என்னன்னா இப்ப ரம்யாவை பொறுத்த வரைக்கும் நடந்த ரம்யா, வியனா, பாரு இவங்களுக்கெல்லாம் காமனான ஒரே பாயிண்ட் என்னன்னா, ஒன்னு சொல்ற கூடாது, சொன்னா வினோத், இந்த சைட்ல மென்ல வினோத், எஃப்ஜே இவங்கெல்லாம் என்ன அது ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டா அதை ஒத்துக்க போறதே கிடையாது. புடிச்சுக்கிட்டு அதுலயே டிராவல் பண்ற மாதிரி. ஏதாவது என்னன்னா, ரம்யாவை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான வேலையும் தனக்கு அகைன்ஸ்டா ஒருத்தங்க அவங்க பேரை சொல்லிட்டாங்கன்னா அதுக்காக முதல்ல அழுகிறது, அதுக்கப்புறம் அவங்க மேல வஞ்சம் வைக்கிறது, அதுக்கப்புறம் ஏதாவது ஒண்ணு வந்துச்சுன்னா அதை பழி தீர்த்துக்கிறது. அதுதான் இதுல என்னன்னா, இந்த கேமை பொறுத்த வரைக்கும் ஜெயிச்ச விதத்தை பாராட்டக்கூடியதுதான். ஒரு பிரஜினோ ஆதிரையோ ஆக்சுவலா என்னன்னா, ஆதிரையோ உள்ள கொண்டு வந்த ஒரு 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 தெய்வீக நோக்கத்தை அவன் வந்த உடனே செஞ்சாங்க. அது கவனிச்சியா? ஆதிரை எஃப்ஜே கான்வர்சேஷன் நைட்டு அது கூட தாங்கல. அடுத்த நாள் காலையில வரைக்கும் கூட நைட்டே அவங்க பேசி ஆரம்பிச்சுட்டாங்க. சோ நீ என்ன பாக்குற? நீ அந்த எஃப்ஜே ஆதிரை கான்வர்சேஷன்ல என்ன என்ன ஆச்சுன்னு பாக்குற நீ? எனக்கு எப்படி இருந்ததுன்னா, இது ஆதிரை இன்னும் நல்லா சொல்லியிருக்கலாம். நான் பாத்துட்டு வந்துட்டேன் சொன்னத என்ன பாத்துட்டு வந்தேன்றத மாதிரி எஃப்ஜே கிட்ட சொல்லியிருந்தா அது இன்னும் நல்லா இருந்திருக்குமோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அதுக்கு தானே உன்னை இறக்குனாங்க, நீ அதை தானே பண்ணணும். நான் எல்லாமே பாத்துட்டேன்னு சொல்றதுக்கு இல்ல. ஒன் ஆஃப் த ஒரு எப்படி சொல்றது வைல்ட் கார்டு நம்மளுக்கு ஒண்ணு பண்ணாங்கல்ல சார், சாண்ட்ரா திவ்யா எல்லாம் பண்ணாங்க. நான் எல்லாம் பாத்துட்டு வந்துட்டேன் நீங்க எப்படின்னு தெரியும். அதே மாதிரி ஆதிரை விளையாடுறாங்களோன்னு மட்டும் தான் தோணுச்சு. இன்னும் அவங்க இன்னும் வெளியில சொல்ல ஆரம்பிக்கல. அவங்க இன்னும் நைட்டே வச்சு செஞ்சிருந்தாங்கன்னா ஆதிரை உள்ள ரீஎன்ட்ரி கொடுத்ததுக்கு நல்லா பயங்கரமா இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு எப்படி சார் இருந்துச்சு அவங்க பேச? எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எஃப்ஜே அவங்க போர்ட்ரேல் எப்படி இருந்துச்சுன்னா, நீ ஒரு அற்புதமான பிளேயர்மா, எஃப்ஜே உன் ஆட்டத்தையே காலி பண்ணிட்டான். அதாவது இதுல ரெண்டு விதமா எடுத்துக்கலாம். அதாவது நல்லா கிளியரா நன்றாக நடந்ததை நினைத்துப்பார் அப்படின்னு ஒரு சுருள் வர்த்தியை வச்சு சரட்டு சுத்துனீங்கன்னா என்ன நடக்கும்னா, இந்த எஃப்ஜேவும் ஆதிரையும் அந்த நேரத்துல என்னென்ன பண்ணாங்க, அந்த பச்சை பேண்ட் பையனுடைய மேல என்னென்னலாம் நடந்துச்சு,
இந்த பையன் என்னென்னலாம் பண்ணா, இந்த பையன் அது இப்ப வரைக்கும் பண்றான். அது வேற. அந்த பையன் என்னென்னலாம் பண்ணான், இதெல்லாம் நடந்து ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் சேனல் எடுத்த முடிவு. ஆதிரை வந்து ஹோஸ்ட்ட மதிக்கிறதில்ல. ஆ பிக் பாஸ் சொன்னா அத கேட்கறதில்ல. மாஸ்க் போடுனா போடுறதில்ல. ஒ இவங்களுடைய டாஸ்க்கோடைய தாட் ப்ராசஸே தப்பு. இப்படி எல்லாம் குறை சொல்லிக்கிட்டு, இந்த வீட்டுக்குள்ள முடிஞ்ச அளவுக்கு பிக் பாஸையே ஒரு 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 மாரி எப்படி சொல்றது? இரிட்டேட் பண்ணிட்டு இருந்த ஒரு பொண்ணு, வெளியில அனுப்புனவன வெளியில ஸ்டேஜ்ல இந்த மக்களுக்கு சரிவர புரியல அப்படின்னு சொல்லிட்டு போன ஒரு பொண்ண, முதல்ல வாய்ப்பு குடுத்ததே தப்பு. ஆமா. ரைட். ஏன்னா, மக்கள தான் அந்த பொண்ணு குறை சொல்லிட்டு போச்சு. இந்த ம். ஷோல மக்கள குறை சொன்ன ஒரு பொண்ணுக்கு மறுவாழ்வு குடுக்குற மாரி, இது இந்த ஷோல நீங்க இன்னொரு வாய்ப்பு குடுக்குறீங்கன்னா, நீங்க மக்கள யார் யார் கலாய்க்கிறா? ஆமா. கரெக்ட். ஆன் ஸ்டேஜ்ல சொல்லிட்டு போச்சு. இவங்க இன்னும் என்ன சரியா புரிஞ்சுக்கல அப்படின்னு. ம். அப்ப இத 2ஆ டிஃபைன் பண்ணுவோம். ம். சரியா புரிஞ்சுக்கலன்னா, அப்ப நாங்க ஓட்டு உன்ன போட்டு காப்பாத்தியிருக்கணும்ன்ற. நீ ம். வெளியில போறதுக்கான ஆள் இல்லன்ற. உன்னைய விட தகுதி இல்லாதவங்க ஆள் உள்ள இன்னும் இருக்காங்கன்னு சொல்ற அந்த ஆங்கிள் படி பார்த்தா, இது 2டே 2 தான். மக்கள் சரியா புரிஞ்சுக்கல. அதனால ஓட்டு போடல. அதனால வெளியில போயிட்டியா? இல்ல சேனல் வந்து உன்ன கரம் கட்டி தூக்கிடுச்சா? ம். ஏன்னா வெளியில வந்த நீ என்ன சொன்ன? சொன்ன ஒரே வார்த்தை, "நான் நெறையா பேசினேன் அதெல்லாம் காட்டவே இல்ல. நான் நெறையா பேசினேன் அதெல்லாம் காட்டவே இல்ல." இப்ப எப்படி இருக்குன்னா, "நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வந்தேன் எஃப்ஜே. நாங்களும் நீ என்னெல்லாம் பண்ணேன்னு பார்த்துட்டு தாம்மா வெளில எடுத்தோம்." அ ஆதிரை. இப்போ நீ உள்ள போய் எஃப்ஜே நான் இதுல எஃப்ஜேவுக்கு சப்போர்ட் எல்லாம் கிடையாது. ம். அவன் ஒரு பிக்காளி பையன். அதாவது அவன் வந்து ஏதோ ஒரு லைட் கம்பத்துல வச்சு கட்டி அடிக்க தான் போறாங்க. ஆமா. ஏன் அந்த 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 மாதிரியான வேலைகள் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கான். ஆனால் போர்ட்ரையல் எப்படி இருக்கு பாரு. ம். உன் கேம நீ கண்றாவியா ஆடி வெளியில போனதுக்கு, உனக்கு ஒரு காரணம் தேடுற. அந்த காரணத்த உள்ள வந்து, அவன் மேல அது ஒரு ப்ளேம் கேம். ஏன்னா, உனக்கு வாய்ப்பு குடுத்தவங்கள உதைக்கணும். ம். உனக்கு 2வது தடவ இந்த வீட்டுக்குள்ள வந்து விளையாட சொன்னா, உன் பாட்டுக்கும் விளையாட்டுல கான்சன்ட்ரேட் பண்றதோட, உன் வஞ்சத்த கான்சன்ட்ரேட் பண்ணி உன் வெஞ்சன்ஸ தீர்த்துக்கிற. ஆமா. ம். கரெக்ட். உன்னைய வெளியில அனுப்புன மக்கள, நீ மக்களுக்கு சரிவர புரிதல் இல்லன்னு சொன்ன. உனக்கு ஒரு மறுவாய்ப்பு குடுத்ததுக்கான ஒரிஜினல் காரணம் என்னன்னா, உன்னுடைய அற்புதமான விளையாட்ட அவங்க ரசிக்கிறதுக்கோ, திறமையான விளையாட்டுக்கு இருக்குல்ல, உனக்கு என்னென்னலாம் காண்ட் இருக்கோ போய் தீர்த்துக்கோ. அதனால எங்களுக்கு ஏதாவது கன்டென்ட் கிடைச்சா போதும். எங்களுக்கு தேவை ஷோவ ஏதாவது ஒரு மாதிரி வேற லெவலுக்கு ஏதாவது கொண்டு போக முடியுமா? அவ்வளவுதான்.